தஞ்சாவூர்லேருந்து வரேன். என்னுடைய நேட்டிவ் வந்து மன்னார்குடி, தமிழ்நாடு. என் பொண்ணு வந்து இங்கே சஜஸ்ட் பண்ணா. ரொம்ப நல்லாயிருக்கு ட்ரீட்மெண்ட்டு, நீங்கள் போங்கம்மா. எனக்கு என்னென்னா, எனக்கு 60 இயர்ஸ் ஆகுது. 60 இயர்ஸில் என்னென்ன ப்ராப்ளம், மூட்டு வலி, கால் வலி, பேக் பெயின், இப்படி ஒன்று மாற்றி எதானு சொல்லிக்கிட்டே இருக்கமோ, நான் அதனால் எனக்கு இந்த பெயின் என்ன அலோபதி பார்த்தாலும் எனக்கு கேட்கலாம். அது சரி, இது பர்மனெண்ட் அப்படின்னு இருந்தேன் நான். அதனால் என் பொண்ணு வந்துட்டு, இல்லை நீங்கள் போங்க, போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிவிட்டா. நான் ஊரை விட்டு இவ்வளோ நாள் வந்து இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை. அதோடு இங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு இன்முகத்தோட வந்து பேஷண்ட்டாகவே இல்லை. இங்கே எல்லாருமே ஒரு குடும்பம் மாட்டோம். அவங்க எல்லாம் கூடி உட்காந்து பேசுகிற மாதிரியான ஒரு சோபா, அந்த கம்ஃபர்டபுளான அந்த சோபா எல்லாமே ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேசியஸை உண்டாக்குது. அதே மாதிரி அவர் வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து இப்போயும் எனக்கு லாஸ்ட் டே, நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போகிறேன். இன்றைக்கி நான் வந்துட்டு பேசும்போது அவர் வந்துட்டு, ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, எல்லாம் சரியாயிடுச்சு, நீங்கள் மருந்தை கண்டினியூ பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஃபோனில் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும்போது நமக்கு ஒரு தைரியம். நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக உணர்கிறேன்.